கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரும் அண்ணாமலை அது குறித்த தெளிவுகள் இல்லாமல் பேசி வருவதாகவும், ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவருக்கு இந்த விவரங்கள் கூட எப்படி தெரியாமல் போனது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கடுமையாக சாடியுள்ளார். அண்ணாமலை அவர்கள் நம்முடைய ஆளுநர் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்துவிட்டு இந்த கள்ளச்சாராயம் தொடர்பான சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர் கோருகிறார். தோழர்களே, கடந்த 2023ஆம் ஆண்டு சிபிஐ ஒரு மாநில அரசில் விசாரணை செய்ய வேண்டும், மாநில அரசிலே தலையிட வேண்டும், அங்கு மாநிலத்தில் ஏதாவது ஒரு விசாரணை தொடங்க வேண்டும் என்றால் மாநில அரசினுடைய முன் அனுமதி பெற வேண்டும் என்கின்ற அரசாணை இருக்கின்றது. இதை கூட தெரியாமல் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். இதே கோரிக்கையை முன்வைத்து ஆளுநரிடம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அவரும் வாங்குகிறார். ஆளுநரும் ஒரு அறவேக்கடா இருக்கிறார், நம்முடைய அண்ணாமலையும் ஒரு அறவேக்கடா இருக்கிறார். அரசாணை என்ன என்பது கூட தெரியாமல் அறவேக்காடுத்தனமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை முழு மதுவிலக்கு என்கின்ற கோரிக்கை அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ அதிமுக வைக்க முடியுமா? இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மதுவிலக்கு தான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எங்களுடைய கோரிக்கை முழு மதுவிலக்கு. இந்த கோரிக்கையை புதிதாக நாங்கள் வைக்கவில்லை. கடந்த 2015ஆம் ஆண்டு சசி பெருமாள் அவர்கள் இறந்த பிறகு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் முழுக்க முழு மதுவிலக்கை கோரி நடைபயணத்தை தொடங்கி வைத்தார்கள். பரப்புரை இயக்கத்தை தொடங்கினார்கள். எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு கருப்பு சட்டையில வந்து முழு மதுவிலக்கை வலியுறுத்தி பேச்சு போட்டு நாங்கள் சுற்றினோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றோம். கடந்த 2015 செப்டம்பர் 17 தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் தொடங்கி அக்டோபர் 2 காந்தியார் அவருடைய பிறந்த நாள் வரை அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இது ஏதோ புதுசாக இன்ஸ்டன்ட் தலைவர்கள் வருகிறார்கள், இப்பொழுது வருகின்ற தலைவர்கள் போல அல்ல. எங்களுடைய கோரிக்கை என்பது, எங்களுடைய நிலைப்பாடு என்பது, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்பது முழு மதுவிலக்கு. இதற்காக நாங்கள் எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தங்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.